வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்யோ நமः. ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தனுர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமானவருடைய திருவம்பாவை பாசுரம் தினந்தோறும் அன்றன்றைக்கு இருக்கக்கூடிய பாசுரத்தை பதிவிட இருக்கின்றோம். இந்த பாசுரம் என்னன்னாக்கா, இந்த பாசுரத்தை முழுக்கவும் நம்மளுடைய கிரகங்கள் இல்லங்களில் தினந்தோறும் நமது சேனலில் வரக்கூடிய இந்த திருவம்பாவை பாசுரத்தை உங்கள் கிரகத்தில் ஒலிக்க வைத்தீர்களே ஆனால் கண்டிப்பாக சாட்சாத் ஸ்ரீ உமா மகேஸ்வரருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமானது நாம் அனைவருக்கும் 100% கிடைக்கும். அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இன்றைய தினம் திரு மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருவம்பாவை பதிகம் ஒன்றானது தனுர் மாதம் மார்கழி மாதம் முதல் நாளன்று பதிகம் 1 பதிவிட இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ உமாமகேஸ்வரருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை அனைவரும் பெற்று தங்களது வாழ்க்கையிலே அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருவம்பாவை பதிகமானது 1. ஆதியும் மந்தமும் எல்லாரும் பேரும் சோதியை நாம் பாட கேட்டியும் வாழ்த்தடங்கள் மாதேவளர் உதியோ வன்செவியோ நின் செவேதான் மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாராவலியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனுமாள் கிடந்தாய் எண்ணே எண்ணே ஈதேயன் தோழே பரிசெலோரியம் பாவாய். தாவதியருடைய பொருளானது ஒளி புரிந்திய வாழ் போன்ற நீண்ட விழிகளே உடைய பெண்ணே, முதலும் முடிவும் இல்லாத அருள் பெரும் ஜோதியான இறைவனை நாங்கள் எல்லோரும் புகழ்ந்து பாடுகின்றோம். இதை கேட்டும் நீ ஏன் எழவில்லை? உன் செவிகளுக்கு என்னவாயிற்று? ஓசை புகாத வலிய காதுகளா அவை? நாங்கள் ஈஸ்வரனின் வார்கடல்களை வாழ்த்திய ஒலி ஒரு பெண்ணின் செவிகளில் விழுந்ததுமே அவள் இறைவன் நினைவால் பரவசம் எய்தி விம்மி விம்மி அழுது தான் தன் உடல் என்ற உணர்வினை இழந்து மலர் நிறைந்த படுக்கையின் மேலிருந்து புரண்டு கீழே நிலத்தில் விழுந்து மூர்ச்சித்தாள். என்னே அவள் தன்மை. சுபமஸ்து.